ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். My respects to all the senior people on the stage. The promo பார்க்கும்போது I could see the work of the DOP. It stands out. My best wishes to him. கேகேன்றவர் எனக்கு சங்கர் சாரோட படம் மூலமாக தான் அறிமுகம். ஆனால் அவரை நான் சந்திக்க வரும்பொழுது சில விஷயங்களை சொன்னார். நான் துரை சாரோட ஒரு படம் பண்ணேன், முகவரின்னு. அது ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் துரை? 10 வருஷம் முன்னாடி. தட்ஸ் அ வெரி எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச படங்கள். அதில் கேகே ஒர்க் பண்ணாராம். அது ஞாபகம் இல்லை எனக்கு. காரணம் வசனம் ஏரியாவில் இருந்தாராம். அப்புறம் கேட்டேன், அப்போது எத்தனை வருஷம்னே. அவர் சொன்னார் 18 வருஷம் அப்படின்னாரு. அந்த 18 வருஷம் பொறுமையாக இருக்கிறது மிகப்பெரிய பலம் வேணும். ஏன்னா அந்த காத்திருத்தல் ஒவ்வொரு நொடி அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதுவும் 18 வருஷன்றது ஒரு இது. ஆனால் 18 வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் அவரை பண்ண வச்சிருக்கு. தமிழில் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. இப்போ கேகே இப்போ பூமி ஆழ போகிறார் இந்த படத்தின் மூலமாக. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கேகே சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அப்புறம் தியாகு என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. தியாகராஜன் என்னோட ஒரு 6 இயர்ஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. வாரணமாயிரம் வரைக்கும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இஸ் வெரி டேலண்டட் கை. நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். ரவிசங்கர் சார் ஜென்ரலாக ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னா, சார் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. இவர் சொன்ன விஷயம், சார் அந்த நைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்புறம் டைரக்டர் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஜென்ரலாக எந்த ப்ரொடியூசரும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் சொல்ல மாட்டாங்க. இவர் சொன்னார். அதுலேயே எவ்வளோ பேஷனேட் ஃபிலிம் மேக்கர்னு ப்ரொடியூசர்னு தெரிஞ்சது எனக்கு. இந்த ஹோல் டீம் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. வெரி யங் அண்ட் நியூ டியூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிசி சார். நாங்களாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதே பிசி சாரோட நாயகன் அக்னிஹோத்திரம் படத்தை பார்த்து தான். அப்புறம் எனக்கு டவுன் தி லைன் ஒரு 16 இயர்ஸ் பேக்கு சேதுவுக்கு எனக்கு அவார்டு பிசி சார் தான் கொடுத்தாரு. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் என் கையில் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. பிசி சார், தேங்க்யூ வெரி மச். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி டைரக்டர்ஸ் இருக்காங்க. டிவி பார்த்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தீவிரமான டைரக்டர், ஜேர்னலிஸ்ட், சூப்பர் சிங்கர், ஜட்ஜி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவங்கள தாண்டி போகிறதும் கண்டுபிடிக்கிறதும் பெரிய டாஸ்க்கு. ஏடிஎம்கே 37 சீட்டு வாங்கும்னு ஒரு கருத்து கணிப்பு கூட சொல்லலை. அவ்வளோ மிஸ்ட்ரியாக இருக்குது மக்களோட மனசு. இதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஓடுற படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மைண்ட் கேம். அதுவும் ஓடுற படம் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை இணைக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அதை இந்த படம் நிகழ்த்தும்னு இந்த ட்ரெய்லர் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. கேகே சார் எனக்கு சங்கர் சார் ஆஃபீஸில் தான் பழக்கம். அற்புதமான கிரியேட்டர், நல்ல எளிமையான மனிதர். பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் நிச்சயம் ஜெயிப்பார், ஜெயிக்கணும். லவ் யூ சார். இயக்குனர் டி கிருஷ்ணசாமி என்கிற கேகே என்னுடைய நல்ல நண்பர், ஒரு சின்சியரான உழைப்பாளி. அது விஷுவல்ஸில் நல்லா தெரியுது. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விறுவிறுப்பான ஒரு த்ரில்லராக இருந்தது. அண்டு சாங்கில் குறிப்பாக அந்த லவ் சாங் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு உணர்வுபூர்வமாக. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளர் திரு ரவிசங்கர், டி கிருஷ்ணசாமி இயக்குனர் உள்ளிட்ட டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம்.
கேகே சார் எனக்கு எப்படி அறிமுகம்னா, நான் சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரே கேம்பஸில் அடிக்கடி பார்ப்போம், ஹாய் ஹலோ மட்டும் சொல்லிப்போம். ஆனால் அவரை பற்றி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வெரி சைலண்ட் பர்சன், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்னுவாங்க. அது ஒரு கனெக்டு. அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் தியாகு அண்ணன், அவரும் நானும் எந்திரனில் நான் அசிஸ்டண்ட்டு, அவர் அசோசியேட் கேமராமேன். ஸோ நிறைய தருணங்களில் எப்படி படம் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். ஒரு ஷார்ட் அழகாக இருக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்றது ராண்டி சார் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னு டூ மச் ஆஃப் கனெக்ட் இந்த ஒரு படத்துக்குள்ளே எனக்கு இருக்குது. அதை தாண்டி இந்த படம் ஒரு நியூ ஜானராக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும் அப்படின்றது ட்ரைலர்ஸ்லேயும் அதோட ஸ்டில்ஸ்லேயுமே தெரியுது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க கேகே சார், தியாகு அண்ணன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த வருஷத்தில் தி பெஸ்ட் டெபியூட்டன்ஸாக இருக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து காமனாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில ஃபங்க்ஷனில் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் பற்றியே பேச மாட்டாங்க, ஹீரோ, அந்த டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்கள பற்றியே பேசுவாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ ஷாம் பெஞ்சமின் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் டூ மோர் ஹீரோஸ் ஆல்சோ, மிஸ்டர் கேகே அண்ட் மிஸ்டர் தியாகராஜன். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத ட்ரைலர்லேயும் அவங்களோட சாங் பிக்சரேஷனுமே தெரிஞ்சுது. இந்த டீம், இந்த க்ரூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுங்கிறது என்னோட பயங்கரமான நம்பிக்கையாக இருக்குது. டெஃபினட்டாக அந்த டீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் a lot. எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை சொந்தங்களுக்கும் தொலைக்காட்சி மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். களவு தொழிற்சாலை, நான் ஃபஸ்ட்டு கனவு தொழிற்சாலைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது களவு தொழிற்சாலைன்னு. ஆனால் கரெக்டான நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கனவு தொழிற்சாலைங்கிறது சினிமாவை சொல்லுவோம், அது கரெக்டாக பொருத்தமாக இந்த பேர் இருக்குது, களவு தொழிற்சாலை. அதை வந்து திருட்டுத்தனமாக வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு திருட்டு வீசிடிங்கிற களவு தொழிற்சாலை, அது சம்மந்தமான படமாக இருக்குன்னு கூட நினச்சேன். அதுவும் இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா வந்து களஞ்சியம் சாரும் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து யாராக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேரில் வந்து பார்த்துக்கப்போ தான் தெரிஞ்சு அவர் தான் அப்படின்னு. அப்புறம் தம்பி ருத்ரா பார்த்தீங்கன்னா, அவர் சிரிப்பே வந்து எனக்கு ஒரு லவ் பண்ணும் போல் தோணுச்சு. ஒரு ஆணுக்கே அவர் சிரிப்பு லவ் பண்ணும் போல் தோணுச்சுன்னா, பெண்களுக்கு இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க தம்பி. அப்புறம் வந்து வம்சி, ஒரு டெரஃபிக் லுக் இருக்குது அவருக்கு. பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாண்டர்டான ஒரு நடிகர். அது இல்லாமல் வந்து அவர் கூட நான் வந்து தடையற தாக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் வெரி டெடிக்கேட்டட் பர்சன். ஒரு நடிக்கணும்னு வந்துட்டால் வந்து அவ்வளோ இறங்கி வேலை செய்வார். அப்புறம் இந்த கிருஷ்ணசாமியை பற்றி சொல்லணும். டைரக்டர் கிருஷ்ணசாமி பார்த்திங்கன்னா, நானும் அவரும் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். மன்னன் சீமா வீட்டில் பார்ப்போம். பார்க்குறப்போ அவரும் பார்த்து லைட்டாக சிரிச்சுப்பார், நானும் பார்த்து சிரிச்சிருப்பேன். சினிமாவில் இருக்கிற மாதிரி அவர் காமிச்சிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியல. அப்புறம் வந்து அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மட்டும் தெரியும். அப்புறம் இங்கே வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ சைலண்ட்டாக ஒருத்தர் வந்து அடக்கி வாச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறது கிருஷ்ணசாமி இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த 2-3 பாடல்களில் வந்து கடைசியாக ஒரு பாடல் கேட்குறப்ப எனக்கு வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஒரே நாளில் உன் நிலைமை மாறும், அதற்காக கொஞ்சம் பொறுமை வேணும்
அப்படின்னு ஒரு வரி இருந்தது. ஏதோ ஐட்டம் சாங் மாதிரி இருக்கும். பட் வரிகள்லாம் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. பிசி சார் சொல்கிறப்போ கிருஷ்ணசாமி வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு சினிமாவில், இன்றைக்கி தான் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுங்கிறது. அதுக்காக தான் அவரோட அந்த வரிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது அதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் நிறைய வரிகள் இருந்துச்சு. அவர் கிருஷ்ணசாமி சொல்லிடுறேன், அவர் வந்து 18 வருஷம்தான் ஆச்சு, நான்லாம் 25 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்துக்கிட்டே இருக்கோம். அது அந்த ஒரு நாளில் இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் இந்த சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த களவு தொழிற்சாலை டீம் ஒரே நாளில் அந்த வெளியிட்ட ஒரே நாளில் அவங்களோட நிலைமையெல்லாம் மாறும். வெற்றி வரும். வாழ்த்துக்கள். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்த சான்றோர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். களவு தொழிற்சாலை என்கின்ற இந்த திரைப்படம் என்னுடைய முதல் திரைப்படம். குருஜோதி பிலிம்ஸ் ஜி விவேகானந்தன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இயக்குனர் ஆக்கியதை விட, அதன் பிறகு கருங்காலி என்கின்ற திரைப்படத்தில் அதே ஜி விவேகானந்தன் என்னை நடிகனாக மாற்றியதை விட மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக என்னுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. நான் இதுகாரும் சம்பாதித்த என்னுடைய பணத்தை எல்லாம் ஊர் சுற்றி புராணம் என்கின்ற ஒரு திரைப்படத்திலே போட்டுவிட்டு, அந்த திரைப்படம் பாதியிலே நிற்கும்போது, கலங்கி நின்றபோது, இயக்குனர் கிருஷ்ணசாமி, டிசைனர் சசி மூலமாக என்னுடைய அலுவலகத்திலே சந்தித்து இந்த படத்திலே நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நான் என் கவலைகளை எல்லாம் மறந்து இந்த திரைப்படத்திலே பணியாற்றுவதற்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த தருணத்திலே உங்கள் அனைவரும் முன்பும் நான் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய கதையை கேட்டபோது நான் முதலில் கிருஷ்ணசாமி அவர்களிடம் கேட்ட முதல் கேள்வி, தயாரிப்பாளர் இந்த திரைக்கதையை ஒத்துக்கொண்டு விட்டாரா என்று கேட்டேன். ஏன் நான் அப்படி கேட்டேன் என்றால், இது இதுகாரும் தமிழ் சினிமா சந்தித்திருக்கக்கூடிய மிக, அதாவது யூசுவலான கதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற கதை அமைப்பு கிடையாது. இது மாறுபட்ட திரைக்களம், மாறுபட்ட சிந்தனை. இது ஒரு மத நல்லிணக்க திரைப்படம். என்னுடைய கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம். எனக்கு அதற்காக 3 மாதங்கள் அந்த தொழுகையை முறையாக தொழ வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணசாமி அவர்கள் சிரத்தை எடுத்து தினமும் என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு பையனை அனுப்பித்து 3 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிசங்கர் அவர்களை சந்தித்த போதும் அவரிடமும் அவருக்கு நான் சொன்ன முதல் விஷயமே என்னன்னா, இது போன்ற ஒரு கதையை தேர்வு செய்து இதை திரைப்படம் ஆக்க வேண்டும் என்று தமிழ் சூழலிலே, தமிழ் சினிமாவினுடைய சூழலிலே நீங்கள் முன் வந்ததற்காக எங்களுடைய தமிழ் சினிமா ஒட்டுமொத்தத்தின் சார்பில் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்று அந்த ரவிசங்கர் அவர்களுக்கு அலுவலகத்திலே அவரை முதலில் சந்தித்த போது நான் சொன்னேன். ஏனென்றால் இந்த திரை கதை இருக்கட்டும், இந்த திரைப்படத்திலே பயணம் செய்திருக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே மிகச் சிறப்பாக, மிக கவனமாக தேர்வு செய்திருக்கிறார். கிருஷ்ணசாமி அவர்கள் இயக்குனர் சங்கர், இயக்குனர் பெரிய பெரிய இயக்குனர் போன்றவர்களிடம் வேலை செய்திருக்கிறார் என்பதை அவர் அந்த திரைக்களத்திலே, படப்பிடிப்பு தளத்திலே அவர் அணுகுகின்ற முறை, அவர் அந்த திரைக்கலைஞர்களிடம் வேலை வாங்குகிற முறையிலேயே நான் தெரிந்து கொண்டேன். இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால சொல்லுவாங்க, ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலையும் அந்த கேமராமேனும் டைரக்டரும் கணவன் மனைவி போல இருக்கணும் அப்படின்வாங்க. நான் கூட ஒரு 7-8 படம் எடுத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கேமராமேன் கூட நான் கணவன் மனைவி போல இருந்தேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கும் போது ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். என்னுடைய ஒளிப்பதிவாளர், இந்த களவு தொழிற்சாலையினுடைய ஒளிப்பதிவாளர் தியாகராஜன் ஐயா அவர்களும் என்னுடைய இயக்குனர் கிருஷ்ணசாமி அவர்களும் கணவன் மனைவி போலவே இருந்தார்கள். 2 மணிக்கு நான் ஏற்காட்டில் போய் பார்த்தாலும் 2 பேரும் ஒரு ஓரமாக அந்த குளிரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்ப 4 மணிக்கு பார்த்தா லொக்கேஷனில் அதே மாதிரி குளிரில் நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியில் இவர்கள் இருவருக்கும் இரவு பகல் பாராத மாபெரும்
பங்கு இருக்கின்றது. அதே போல ஒரு புதிய படம் இந்த திரைப்படத்திலே ஒரு புதிய இயக்குனர் இயக்குகிறார். முகம் தெரியாத நடிகர்கள் நடிக்கின்றார்கள். பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இல்லை என்கின்ற எந்த விதமான கவலையும் இல்லாமல் எங்களுடைய உழைப்பை பற்றியுமே கவலைப்பட்டு இந்த படத்திலே தன்னுடைய முதலீடை செய்திருக்கக்கூடிய ரவிசங்கர் அவர்களுக்கும் உண்மையாகவே நான் இந்த தருணத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல படத்திலே பயணம் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய எடிட்டராக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய இசையமைப்பாளர் பெஞ்சமின் அவர் இருக்கட்டும். பெஞ்சமின் அவர்கள் நான் அவரை சந்திச்சதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சந்தித்தேன். அவர் ஒரு ஆர்வமான ஒரு ஆளை நான் பார்த்தேன். ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய பாடல் எப்படி பதிவு செய்யப்படுகிறது, தன்னுடைய படம் நான் வேலை செய்கின்ற படம் எப்படி உருவாகிறது என்பதை ஆழ்ந்த ரசனையோடு ஒரு இசையமைப்பாளர் களத்திலே நின்று ரசித்ததை முதல் முறையாக நான் பார்த்தேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இதன் மூலம் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக, உண்மையாக ஒரு புதிய தடம் பதிக்கின்ற திரைப்படமாக, புதிதாக வருகின்ற இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற, வழக்கம் போல சொல்லிக்கிட்டு இருக்க திரைப்படங்களிலிருந்து இன்றைக்கு தமிழ் சினிமா மொத்தமாக மாறிவிட்டது. அதற்கு அந்த மாற்றத்திற்கு ஹாலிவுட் சிந்தனை போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த களவு தொழிற்சாலை திரைப்படம் அமையும். இது மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். It's an honor to share stage with such dignitaries out here whose films I've watched growing up and admired. And firstly, thanks to my director Krishnasamy for giving me an opportunity to be a part of this movie. Thank you, sir, for placing trust in me. Thanks a lot for the role you've given me. It's come out well. I play a very interesting character in this film. And I must say thanks to my producer Ravi Shankar sir also for venturing into uncharted waters and making such a bold movie, which is a little out of the box. So thanks a lot, sir. And to all the technicians who worked on this movie, everybody's put in a lot of hard work. My DOP Tyagu sir, I'm seeing actually the visuals for the first time, and I'm pretty impressed with what I saw. And feel privileged to be a part of this project, and I wish everybody a big success. And to all the Tamil audience and the media who've supported me and loved me, keep the love coming, and I'm sure we'll all do good, and I'll work hard to keep you entertained. Thanks a lot. என்னை அதிசயங்களை காண செய்த என் தேவனுக்கு முதல் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் இருக்க எல்லாருக்கும், இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இந்த கால வேளையில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகை நண்பர்களோட நண்பர்கள், வானொலி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி. கிருஷ்ணசாமி அண்ணன், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அவரை பற்றி. எல்லோரும் சொன்னாங்க 18 வருஷம் போராட்டம் சாருக்குன்னு சொல்லிட்டு. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவருக்கு 18 வருஷம் போராட்டம் அவருக்கு மட்டும் கிடையாது, அவரை சார்ந்தவங்க அண்ணி சுஜாதா அண்ணிக்கும் தருணுக்கும் 18 வருஷ காலமாக அவங்க கூட இருந்து அவரை ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் எங்கள் கிருஷ்ணசாமி அண்ணனோட கனவு நனவாக்கிய எங்கள் ரவிசங்கர் சாருக்கும் அவரோட துணையார் அண்ணி பிரியதர்ஷினி ரவிசங்கர் அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக என்னோடய கேரியரில் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும். மற்றும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தியாகராஜன் சார், தியாகு சாரை பற்றி சொல்லி ஆகணும். படத்துக்கு இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இம்மிடியட்டாக என்னை கூப்பிட்டு என்ன பண்ணார், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எனக்காக என்ன ஃபில்டர் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணும், எனக்காக என்ன லென்ஸ் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கீனாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தேவையான லென்ஸு ஃபில்டர் அத்தனையும் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் காமிச்சிருக்காரு. அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. மற்றது இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், அசிஸ்டன்ஸ், எடிட்டர் யோகா பாஸ்கர் சார், மியூசிக் டைரக்டர் ஷாம் பெஞ்சமின், எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உருவாக காரணம் 24 கிராஃப்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் யாராவது பேர் சொல்லாமல் மறந்து விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமா இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்கேன் என்னோட ராமு அண்ணனுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட இயக்குனர் கிருஷ்ணசாமி எனக்கு நெடுநாள் நண்பர். பத்திரிகை, தொலைக்காட்சியெல்லாம் வேலை பார்த்தவர், முன்னாடி சொன்னாங்க. சினிமா மேலே ஒரு பெரிய காதல் கொண்டவர், சினிமாக்காகவே வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் படத்தில் நான் பாட்டு எழுதி இந்த மேடையில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஷியாம்.
ஃபஸ்ட்டு அவரை பார்த்தப்ப அது ரொம்ப ஒரு கலைஞனாகவே இருந்தார். அவர் வந்து என்னென்னா அந்த பாட்டு வார்த்தைகள் அந்த உலகத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. பாட்டு எழுதும்போது நான் கூட அப்படி தான் இருப்பேன். இப்போ என் பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டு எழுதினேன். பொதுவாக குத்துப்பாட்டை அதிகமாக நான் எழுதியிருந்தாலும் கிருஷ்ணசாமி நண்பர்னால நீங்கள் மெலடி பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை தந்தார். ஏதோ ஏதோ ஆசை வந்து ஏதோ ஏதோ ஆசை என்னை ஏதோ ஏதோ செய்யுதே அப்படின்னு தொடங்கும். ரொம்ப எளிமையாக நான் பல்லவி வந்து வேறு மாதிரிலாம் எழுதியிருந்தேன். காதல் என்றால் கடவுள் என்று கண்கள் சொல்லுதே. பொதுவாக கவிஞனா அப்படி கவிதையாக எழுதுவோம். கிருஷ்ணசாமி என்ன சொன்னார்னா ரொம்ப எளிமையாக வேணும் வார்த்தைகள் அப்படின்னு. ஏதோ ஏதோ ஆசை என்னை ஏதோ ஏதோ செய்யுதே. மொத்த பல்லவி இந்த மாதிரி சிம்பிளான எளிமையான சொற்கள் இருக்கும். நண்பர் நந்தலாலா வந்து நண்பர் அவர் அந்த தஞ்சாவூர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எழுதியிருக்காரு. கிருஷ்ணசாமி அந்த தன்னம்பிக்கை பாட்டு எழுதியிருக்காரு இயக்குனரே. பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. அவர் வந்து வித்தியாசமான ஒரு படம். இது வரைக்கும் சினிமாவில் வழக்கமாக வரதை விட்டு ரொம்ப ஒரு இடைவெளி இருக்கும். இந்த பட கதைக்கும் சரி, இந்த படம் மேக்கிங், கேமராமேன், அப்புறம் கதிர் நடிகருக்கு வந்து ஒரு பெரிய பேர். களஞ்சியம் சார் பார்த்திங்கன்னா படத்தில் அடையாளமே தெரியல எனக்கு. அவர் சொன்னோடனே தான் களஞ்சியம் சார்னு தெரிஞ்சுது. இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் சாதனை படைத்த சிற்பிகளே, சாதனை படைக்கவிருக்கும் சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பிதழ் எடுத்து வந்து என்னிடம் கொடுத்து விழாவில் கலந்து கொள்ள பணித்தபோது அந்த குழுவினரின் பாங்கு, அந்த அழைப்பிதழின் சிறப்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. திரையுலகில் கனவு தொழிற்சாலையில் இந்த படத்தில் பங்கு கொண்ட திரைச்சிற்பிகள் களவு தொழிற்சாலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது இந்த திரையுலகில் நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான தொழில்நுட்ப சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு உயரிய படமாக எனக்கு புலப்படுகிறது. இசையை கேட்கும் பொழுது பன்மணி திரள் போட்டு நன்மையை எடு என்று சொன்னால் நன்மணிகள் அத்துணையும் பன்மணியாகத்தான் தெரிகிறது. ஆகவே அத்துணை பாடல்களும் ஒவ்வொரு பரிமாணத்தில் மிக உயரிய இடத்தை கொண்டு செல்லும். கேட்பதற்கு செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. இந்த கிருஷ்ணசாமி என்கின்ற இயக்குனர் இந்த திரையுலகில் நிலையான இடத்தை பிடிப்பது மட்டும் இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞரும் படத்தில் பங்கு கொண்ட நடிகரும் மிக சிறப்பான இடத்தை அடைவார்கள். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதிகமாக பேச வராது, எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச லெவலில் நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய குருநாதர் மிஸ்டர் ராண்டி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ரத்னவேல் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரி சொல்லணும், இந்தியா லெவலில் இருக்கிற அனைத்து ஒளிப்பதிவாளர்களின் மானசீக குருவாக இருக்கிற பிசி சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், கெஸ்ட் ப்ளஸ் வெல்விஷர்ஸ் எல்லா ப்ளஸ் ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய். தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது எப்படி இயக்குனர் வந்து கொஞ்சம் குரல் தெரிவித்தாரோ, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கள பின்னாடி இருந்து நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும். என் ஃபேமிலி எனக்கு எப்படி ஹோப் கொடுத்துச்சோ, நைட் 2 மணி 3 மணிக்கு வரைக்கும் எடிட்டிங் முடிச்சுட்டு வந்தா, என் பையன் முதற்கொண்டு எல்லோரும் அப்பா நானும் வந்து எடிட்டிங் வரம்பா அப்படிமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலி, ப்ரொடியூசரோட ஃபேமிலி அவரை நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் எங்களுடைய ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. எல்லா டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு டிசைட் ஆகிட்டாங்க, எடிட்டர் மட்டும் டிசைட் பண்ணல. கேமராமேன் சார் என்னோடய நண்பர் திரு தியாகு அவர்கள் வந்து
என்னை இந்த டீமோட ஜாயின் பண்ண வச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸு. ஒரு டெஸ்ட் ஷூட் போனாங்க. அந்த டெஸ்ட் ஷூட்டோட ரஷ் வந்து என்கிட்ட வந்துச்சு. அவர் சொன்னார், சார் இதை பண்ணுங்கள், அநேகமாக உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு ஹோப்பாக இருக்கும் அப்படின்னாரு. சார் நான் பண்ணி முடிச்சுட்டு சார் வந்து பார்க்குறதுக்கு வந்தார். அவர் சும்மா வெறுமனே காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு எம்ஜிகே மூவி மேக்கர் ரவிசங்கர் வழங்கும் அப்படின்னு போட்டு திரு கிருஷ்ணசாமி இயக்குனர் அப்படின்னு போட்டேன். எடிட்டர்னு போட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் போட்டிருந்தேன். ஒரு 1000 எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் தான் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சுருக்காரு எங்கள் இயக்குனர் நம்புகிறேன். நான் நேர்மையாக என்னோட படம் நான் டைரக்ட் பண்ணால் எப்படி பண்ணணும் அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இயக்குனர் அவர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் தேங்க்ஸ். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோடய குருநாதர் சார், ஃபஸ்ட்டு குருநாதர். ஏன்னா என்னோடய ஒர்க்கிங் கேரியரில் கிட்டத்தட்ட 17 குருநாதர்கள் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்கேவி சார். நான் வந்து சினிமாவை பார்த்து பயந்தது அப்படிங்கிறத விட அந்த டெடிகேஷன், அது இப்போவும் நான் சினிமாவை பார்த்து பயப்படுறேன், என்னோடய குருநாதர்களை பார்த்து பயப்படுறேன். அதை கற்றுக் கொடுத்தது வந்து என்கேவி சார் மட்டும்தான். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா அது மேலே உள்ள அந்த டெடிகேஷன் மட்டும்தான். எனக்கு வந்து அதாவது எல்லோரும் நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் முதல்ல இந்த குழந்தைக்கு ஆனா கற்றுக் கொடுத்த டீச்சர், அவங்க வாழ்க்கையில் நம்ம எப்போயும் மறக்க முடியாது முதல் எழுத்து. அது மாதிரி எனக்கு சினிமாவை வந்து ரொம்ப குருகுலமாக கற்றுக் கொடுத்தது வந்து என்கேவி சார். நான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து சார் வந்து கலந்துப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நேற்று அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. அடுத்து வந்து பி சார் நான் இன்வைட் பண்ணும்போது வந்துடணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் வர வைக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா ஸ்பாட்டில் கூட முகவரிலையும் சரி, முகவரிலெல்லாம் நாங்கள் அவரை பார்த்து பயந்து ஓடுவோம் எங்களோட டைரக்ஷன் டீம். இப்போது சார்கிட்ட சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நெருக்கெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் அதே பயம் எனக்கு இருந்தது. ஆனால் என்னோடய ஒர்க்கை கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், நிறைவான மனிதர்கள் கையால் தான் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒத்துக்கிட்ட பி சாருக்கும் ரத்னவேல் சாருக்கும் நான் கண்டிப்பாக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் தானு சாரும் கூப்பிட்ட உடனே என்னோடய எந்த பயோடோட்டாவுமே அவருக்கு தெரியாது, யாருக்கிட்ட ஒர்க் பண்ண என்ன எதுவுமே தெரியாது, வந்தாங்க. அதே மாதிரி ஒரு டைரக்டர்கிட்டையும் நான் ஒரு விஷயங்களை கற்றுட்ருக்கேன். டைலாக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து உதச்சி சொல்லிக் கொடுத்த டைரக்டர்னே சொல்லுவேன் துரை சார். அடுத்து வந்து சிம்புதேவன் சார். அதாவது என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு மரியாதையாக ஒரு டைரக்டரை நடத்தின ஒரு இயக்குனரை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளவு மரியாதை அப்படிங்கிறத விட அதை ஒரு அஃபெக்ஷன் வச்சுக்கலாம், நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி ஆனால் கூட என் ஒர்க்கு முடிச்சோன்னே கிளம்ப சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆர்டர்லாம் இது வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு ஃபாலோ பண்ண முடியுமாலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி புவியார் இருந்து சார் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய என்னோடய கார்டு அசோசியேட்னு எழுதி கொடுத்தேன். அதெல்லாம் அடிச்சுட்டு வந்து இணையான இயக்குனர் போட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னை வந்து இந்த ஒர்க் பண்ண வச்சது. அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து பொதுவாக விழாநாயகன் அப்படின்னாலே சாம் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என் மனசளவில் ஒரு விழாநாயகன் அப்படின்னா எங்கள் ப்ரொடியூசர் ரவிசங்கர் சார். ஏன்னா அவர் இல்லைன்னா, அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணலை அப்படின்னா இங்கே யாருமே இல்லை, அதுதான் உண்மை. அடுத்து அதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அதை என்கரேஜ் பண்ண எங்கள் மேடம், அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ரொம்ப குறுகிய ஒரு டைம் வந்து சரிகமா ஆடியோ வந்து ரொம்ப ஷார்ட் டைம், அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் ஆனோம். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஹெல்ப் பண்ணாங்க. அது அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா எனக்கு நன்றிகள்னு சொல்ல நிறையா போயிட்டே இருக்கணும். அட்லி சார், நவீன் அண்ட் வந்து ராஜமுருகன் சார், இவங்கெல்லாம் வந்து என்னை நேர்லேயே வர வைக்கலை, ஒரு ஃபோன்லேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இதாக நினைக்கிறேன். பி சார் வந்து எல்லாருமே கேட்டாங்க, எப்படி ஒரு சார் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. எனக்குமே அந்த இது இருந்தது. பட்டு கண்டிப்பாக அந்த நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. 2.5 மணி நேரம் அவங்க சார் இருந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணது. கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக மட்டுமே இல்லாமல் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பும் அந்த பொறுமையும் வரும். அடுத்து என்னோடய டீமை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
அதிகமாக சொல்லணும் அப்படின்னா திருப்பி திருப்பி எங்கள் ப்ரொடியூசர் சாரை பற்றி மட்டும் தான் பேச முடியும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞம் சார் அண்டு கதிர் சார், குறிப்பாக கேமராமேன் சார் தியாகு சார், பாஸ்கர் சார், இவங்களை பற்றிலாம் நிறைய சொல்லணும். ஏன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு இவ்வளோ நிறைவாக அந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. இதை தாண்டி நான் இந்த 18 வருஷ காலகட்டங்கள் எனக்கு ஓடுறதுக்கு துணையாக இருந்த என்னோடய மனைவி மற்றும் என்னோடய பையன், ப்ளஸ் வந்து என்னோடய நண்பர்கள், அப்புறம் இந்த வாய்ப்புக்கு காரணமாக இருந்த உதவி பண்ண முத்துகிருஷ்ணன் சார், அழகர்சாமி சார், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேரை விட்டுருப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக வந்து டைம் இல்லாதனால தான் விட்டுருப்பேன், தவிர கண்டிப்பாக மறந்து போய் விட்டுருக்க மாட்டேன். அப்புறம் வந்து ஐயா, அவங்க பேர் கல்யாணேசன் சார் ஐயா, அவங்களோட வருகையெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் சார் அடிக்கடி அவங்கள பற்றி சொல்லுவாங்க, என்னோடய ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் என்னோடய மாமனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து இந்த படம் வெற்றி அடையணும். இந்த கம்பெனி எம்ஜிகே மூவி மேக்கர்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நிரந்தரமான கம்பெனியாக இருக்கணுங்கிறது மட்டுமே அதிகபட்ச என்னோட ஒரு நினைப்பாக இருக்குது. அது நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே உண்டு. எல்லாருக்கும் திருப்பி ஒரு முறை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மேடையில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே வந்து முன்னாடி ஒரு விழாவோட முக்கியமான நிகழ்வுங்கிறது வந்து அந்த விழாவை நிறைக்கிறது மட்டும்தான். சார் அடிக்கடி அவங்க இது வரைக்கும் செலவு பண்ணதை பற்றி கூட எதுவும் என்கிட்ட கேட்டதில்லை. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுங்கும் போது கேட்டாங்க, எப்படி கேட்க இவ்வளோ க்ரௌடு அப்படின்ட்டு. நம்பலாம் சார், கண்டிப்பாக நானும் 20 வருஷம் இருந்திருக்கேன், வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, ஷியாம் பஞ்சாவனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அவரோட அந்த இசை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ட்ரெய்லர் மட்டுமே கிட்டத்தட்ட 21 நாள் கிட்டத்தட்ட அவர் ட்ரை பண்ணார். 7வது 8வது வருஷன் அது. எந்த இடத்துலையும் ஒரு சளைக்காத டெக்னீஷியனில், அதாவது தியாகு சார் மாதிரி, மாஸ்டர் சங்கர் சார் மாதிரி, எந்த இடத்துலையும் சளைக்காத, பாஸ்கர் சார் மாதிரி ஒரு சளைக்காத ஒரு டெக்னீஷியன். இவங்க எல்லாருக்குமே, என் டீமை சார்ந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அது உங்கள் எல்லாரையும் வாழ்த்துன்னு கேட்டுக்கிறேன்.